ஹலோ, ஐ எம் மதுமிதா, கிளினிக்கல் கேர் எக்ஸிக்யூட்டிவ், அஸ்காஸ் ஃபெர்டிலிட்டி உமன் சென்டர். எங்களுக்கு 2 பிரான்ச்சஸ் இருக்கு, வடபழனி அண்ட் வலசரவாக்கம். வடபழனி பிரான்ச்ல 9 to 5 வரையும் மேம் அவைலபிள் இருப்பாங்க. ஈவினிங் வலசரவாக்கம் பிரான்ச்ல 5 to 9 இருப்பாங்க. ஸ்கிரீன்ல 2 நம்பர்ஸ் நம்ம கொடுப்போம். அந்த நம்பர் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கலாம். அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்றதுல நிறைய பேருக்கு டவுட்ஸ் வருது. அதை பத்தி கிளியர் பண்ண தான் நான் இன்னைக்கு ஒரு வீடியோவா பேச வந்திருக்கேன். அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து கால் பண்ணி புக் பண்ணும்போது என்ன நம்ம சொல்லணும்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் புக் பண்றவங்களுக்கு நான் சொல்றது, நேம் அண்ட் ஏஜ், அவங்க என்ன பர்பஸ்க்காக மேம் மீட் பண்ண போறாங்கன்றதுக்காகவும், என்னைக்கு வேணும், என்ன டேட்ல வேணும், என்ன டைம்ல உங்களுக்கு வேணும்ன்றதுக்காகவும் நீங்க புக் பண்ணிக்கலாம். இதே நம்மள ஓல்டு பேஷண்ட் நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம்னா, அவங்களுக்கு ஒரு யூஹெச் ஐடி நம்ம கொடுத்துருப்போம். அந்த ஐடி அவங்க சொன்னாலும் உங்களோட ஓவர் டீடைல்ஸ் வந்து நமக்கு வந்து சேவ் ஆகிடும். அவங்க அப்ப என்ன அவங்க வந்து கன்வே பண்ணணும்னா, எங்க அஸ்காஸ் டீம்ல இந்த டேட்ல இந்த பர்பஸ்க்காக நாங்க டாக்டர் மீட் பண்ண வரோம், லாஸ்ட் நாங்க எந்த கன்சல்டன்ட்டை மீட் பண்ண வரையும் நம்ம டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம். இப்படி டீடைல்ஸ் நம்ம கிளியரா உங்களுக்கு நம்ம சொன்னாதான் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் எங்க டீம்ல இருந்து ப்ராப்பரா உங்களுக்கு புக் ஆகும். இது வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்றது. நெக்ஸ்ட் ஒன், நம்ம எதுக்காக கிளினிக் வரும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வரணும்ன்றதுக்காகும். ஃபர்ஸ்ட் டைம் ஐவிஎஃப்காக வராங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட கண்டிப்பா கூட்டிட்டு வரணும். டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன எடுத்துட்டு வரணும்னா, ஆதார் கார்டு, லாஸ்டா அவங்க பார்த்த ட்ரீட்மெண்ட் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ் அண்ட் பிளட் ரிப்போர்ட்ஸ், ஸ்பெர்ம் டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ், இதெல்லாமே எடுத்துட்டு வரணும். இதெல்லாம் எடுத்துட்டு வரதுனால அவங்க ஆல்ரெடி என்ன டாக்டர் என்ன ஹிஸ்டரி எடுத்திருக்காங்க அதெல்லாம் வந்து நமக்கு ஃபுல்லா கிளாரிஃபை ஆகும். நம்ம நியூவா ஒரு ஹிஸ்டரி கிரியேட் பண்ணும்போது ஓல்டு ஹிஸ்டரியை கன்வே பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் ஒன்னு, எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ்னா, இப்போ பிரெக்னெண்டா இருக்க லேடிஸ்க்கு வந்து திடீர்னு அவங்களுக்கு லைட்டா ஸ்பாட்டிங் ஆனா கூட உங்களுக்கு ஃபியர் ஆயிடும். ஸோ ஃபீவர் அண்ட் செஸ்ட் பெயின், ப்ளீடிங், இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு அறிகுறி உங்களுக்கு தெரிஞ்சது, ரொம்ப பயமா இருந்துச்சுன்னா நீங்க எங்களோட வாட்ஸ்அப் ரிப்ளைக்காக நீங்க கண்டிப்பா வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க பக்கத்துல எந்த ஹாஸ்பிட்டல் இருக்கோ அதுல அட்மிட் ஆயிட்டு எங்க டீமுக்கு ஒரே ஒரு கன்வே பண்ணீங்கன்னா எங்க டாக்டர் உங்களை வந்து டேக் கேர் பண்ணிப்பாங்க. நாங்க வந்து இங்க எதுக்காக இருக்கோம்னா, எங்க டாக்டரோட உங்களை சேர்ந்து உங்களுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் அண்ட் கேர் கொடுக்கறதுக்காக தான் நாங்க இருக்கோம். தேங்க்யூ so much.